இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பல பேர் அதனுடைய க்ரோத் ஃபேஸில் அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் போடுறதுக்கோ அல்லது அந்த பிஸ்னஸில் சர்வ் பண்ணுறதுக்கோ கஸ்டமர் சர்வீஸ் எண்டை பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலை ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஆனால் என்கிட்ட ஐடியா இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்கள அணுகுவாங்க. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடலாக ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இதில் நிறைய சாதகங்கள் இருக்குது, நிறைய பாதகங்கள் இருக்குது. இதில் வந்து நல்ல சம்பாரிச்சவங்களும் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இழந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான மாடல், பட் இன்எவிட்டபிள் மாடல். ஸோ இந்த மாடலை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஃப்ரான்ச்சைசி பற்றி, ஃப்ரான்ச்சைசின்றது அது ஒரு பெரிய கடல். அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 35 வருஷம் அனுபவம் உள்ள என்னுடைய நண்பர் சாக்கோச்சன் மத்தாய் வந்திருக்கிறாரு. டாக்டர் சாக்கோச்சன் மத்தாய்னு சொல்ல சொன்னார். ஏன்னா he is the only person who has done doctorate in franchisee. ஸோ அது வந்து அவருடைய பெருமையில் ஒன்று. அண்ட் நாட் ஓன்லி தட், 35 வருஷத்தில் பெரிய பெரிய பிராண்ட்ஸ், பிக் பிராண்ட்ஸ், என்ஐடி, ஆப்டெக் அண்ட் கேட் சென்டர், கிரீன் ட்ரெண்ட்ஸ், நேச்சுரல்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸை இன்டர்நேஷ்னலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன். அண்ட் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், ஒரு நல்ல மனிதர். ஒரு ஜென்யூனாக யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுறது, ஓப்பனாக ஹெல்ப் பண்ணுறது. இப்போ எனக்கு கூட இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் நாங்கள் ஜெனசஸ் ரன் பண்ணியிருந்தப்போ ஃப்ரான்ச்சைசி மாடலில் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசினுடைய 2 டேபிள் இடத்துலையும் வந்திருக்கேன். 2 இடத்துலையும் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தும் இருக்கிறேன், ஃப்ரான்ச்சைசி எடுத்தும் இருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவங்களில் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த வியூவர்ஸ் உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசியை பற்றி நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாக கண்டினியூஸாக நம்ம சாக்கோ கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். தேங்க்யூ சாக்கோ ஃபார் கம்மிங். தேங்க்யூ சதீஷ். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அனுபவம் என்னென்னா, ஜெனிசஸ் சதீஷோட ஒரு உரையாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஃப்ரான்ச்சைசராக இருந்திருக்கிறாரு, ஃப்ரான்ச்சைஸியும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருடைய அனுபவத்தையும் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு சைடில் மட்டும் பேசாமல் அவருடைய அனுபவங்களையும் கூட நம்ம இது வந்து டியூவலாக வச்சுக்கலான்றது தான் என்னுடைய. ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக சாக்கோ வந்து ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சீசன்டு ப்ரொஃபஷனல், ஒரு அகாடமிஷியன் அண்ட் ஹீஸ் அ பிக் கன்சல்டன்ட் அண்ட் சீன் லாட் ஆஃப். நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு சில லிமிடேஷன்ஸ் உண்டு, ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சில லிமிடேஷன்ஸ் உண்டு. ஸோ அதை 2 லிமிடேஷன்ஸையும் தாண்டி சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு BrandPuli.com, அகாடமி அண்ட் ஸ்டுடியோ ஃபார் கான்டென்ட் மார்க்கெட்டிங். இதில் வந்து சாக்கோவும் நானும் 2 பேரும் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னாக்கா, பெரிய முதல் இல்லாமல் சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறது அல்லது ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல ஈக்குலிபிரியமை கிரியேட் பண்ணும். சாக்கோ கிட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃப்ரான்ச்சைசியில் வந்து நீங்கள் 35 வருஷம் இருக்கிறீங்க இல்லையா? இந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்க, ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க, அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் அது மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, அதாவது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்க எப்படி இருக்காங்கன்னா, எப்படி நான் வந்து சீக்கிரத்தில் மற்றவங்களுக்கு என்னுடைய பேரை கொடுத்து எப்படியோ ஒன்று கொஞ்சம் காசு பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அநேக ஃப்ரான்ச்சைஸாருக்கு இருக்குது. ஃப்ரான்ச்சைசிக்கு என்னென்னா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான், அதனால் டக்குன்னு எனக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா பிஸ்னஸ் செட் பண்ணி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இது வந்து தவறு. ஓகே, இது ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸார் வந்து ஒரு பிராண்டை பில்டு பண்ணி இருந்தால் தான் அதை ஃப்ரான்ச்சைசி பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, அது பிராண்டு கிரியேட்டே ஆகலை, அதுக்குள்ளே போய் ஒரு கடையை போட்டு நாங்கள் இது வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி காசு வாங்குறவங்கலாம் இருக்காங்க. வெறும் லெட்டர் பேட் மட்டும் வச்சு ஃப்ரான்ச்சைசி லெட்டர் பேடு, பேனரு, போர்டு வச்சு பண்ணி சில பேர்கிட்ட காசை வாங்கிட்டு ஓடுற சில பேர் இருக்காங்க. இது தப்பு. ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசின்றவர் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை சம்பாரிச்சு இது ஒரு சைட் பிஸ்னஸ் அவங்க ஒய்ஃபுக்காக பண்ணலாம், இல்லை அவரே கூட பண்ணலாம். இதெல்லாம் பணம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஃப்ரான்ச்சைசர் வந்து திங்க் பண்ணணும், என்னுடைய பிராண்ட் எவ்வளோ நாள் நிற்கும், நிற்காத ஒரு பிராண்டை நான் எப்படி விற்கிறது, நானே ப்ராஃபிட் இல்லை. இதில் என்ன இன்னொரு இதுன்னா, ப்ராஃபிட் பண்ணாதவங்களே ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவாங்க.
ஒரு ஃப்ரான்ச்சைசார் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரான்ச்சைசி கையிலேருந்து பணத்தை எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசார் வந்து தன்னுடைய ஓன் பிஸ்னஸை வந்து ப்ராஃபிட்டபுளாக காட்டாமல், ப்ராஃபிட் கிரியேட் பண்ணாமல் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக இருந்திருப்பாங்க பிஸ்னஸில். டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீ வாங்கிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு பிளே புக் இருக்காது, ஒரு ப்ராசஸ் இருக்காது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அவரே ப்ராஃபிட் பண்ணல, ஆனால் அவர் எப்படி ப்ராஃபிட் பண்ண வைப்பார் இன்னொருத்தரை? நீங்கள் ஆக்சுவலாக சொல்கிறது வந்து எனக்கு இமீடியட்டாக கனெக்ட் பண்ண முடியுது. நான் வந்து டேலி பிஸ்னஸ்னுடைய டீலராக இருந்தோம். அவங்களுடைய எஜுகேஷன் பிஸ்னஸில் நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக இருந்தோம். ஸோ அப்போது என்னுடைய பிஸ்னஸ் மென்டார் பரத்கோ எங்க சொல்வார், அன்லெஸ் யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அண்ட் ரைட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நல்ல பேஸ் இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது வந்து பெர்ஃபெக்ட். நானும் அப்படிதான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் 2 பேருடைய ஃப்ரான்ச்சைஸியை நான் பர்சனலாக எடுத்து ரன் பண்ணியிருக்கிறேன். 1999 டாலினுடைய ஃப்ரான்ச்சைசி, அதே இயர் வந்து தி ஹிந்துனுடைய கிளாசிஃபைட்ஸ் ஃப்ரான்ச்சைசி. ஸோ ரெண்டு சைட்லயும் கம்பெனிஸ், 2 பேருமே 2 கம்பெனிஸுமே ஃபீஸ் வாங்கலை எங்ககிட்ட. அவங்க 2 பேருமே கேட்டது என்ன அப்படின்னாக்கா, பேங்க் கேரண்டி அண்ட் ஒரு எலாபரேட் இன்டர்வியூ அண்ட் ப்ராசஸ் மாடல் வச்சு எங்களை செலக்ட் பண்ண. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. இன்டர்வியூ அண்ட் ப்ராசஸ், இது ரெண்டுமே கேட்கறது. எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ தெரியுமா? அப்போ ஹிந்துல வந்து எனக்கு ஐ காட் ஆல்மோஸ்ட் 4 rounds ஆஃப் இன்டர்வியூ. இந்த காலத்துல அதுக்கெல்லாம் யாருக்குமே டைம் இல்லை சார். காசு இருக்கா? பியூட்டி என்ன, 2 பேருமே மணியும் வாங்கல. காசு வச்சிருக்கீங்களா? உடனே கொடுங்க, உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துரும். இதுதான் கரண்ட் ட்ரெண்ட். அந்த ஃப்ரான்ச்சைசியோட அக்யூமெண்ட் இருக்கான்னு பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு குவாலிஃபைடு இருக்கா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அதனால தான் நிறைய கூட ஹை காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கி லோன் வாங்கி கேபிட்டல் போட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லதா கெட்டதான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுவும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சில பேர் வந்து எனக்கு தெரியாது சார், வரான் நான் கொடுக்குறேன் அப்புறம் என்ன ஓகே அப்படின்னு, அது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் if you want to create a legacy brand, அதான் லாங் டேர்ம்ல அதெல்லாம் வராது. ஸோ பிராண்ட்ஸ் லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா we can talk about our own brands. நல்ல பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேமண்ட்ஸ் அல்லது ஒரு கலர் ப்ளஸ் அல்லது வேனாய்சர், all the car brands, they have put lot of money. McDonald's, KFC, இது வந்து ஸ்டாண்டர்டா சொல்றது. அதனால புதுசா நான் வந்து McDonald's மாடல் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவங்க தான ஃப்ரான்ச்சைசிக்கு. பட் இதுவே செட் பண்ணாங்க. If you really look at the entire thing, McDonald's is actually a what do you call, even though we say burger, it's a real estate company. ஏன்னா அந்த இடத்த வாங்குறாங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம ஆடியன்ஸுக்கு. மெக்டொனால்ட்ஸ் கம்பெனி நம்ம எல்லாம் பர்கர் விற்கிறாங்க தானே பார்க்குறோம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு மர்ச்சன்டைஸ் கம்பெனி அண்ட் தே செல் வேரியஸ் அதர் திங்ஸ் த்ரூ தர் அவுட்லெட்ஸ் அண்ட் வாட் தே ரியலி ஓன் இஸ் த பிளேஸ். அந்த பிளேஸ் அவங்க ஓன் பண்ணுவாங்க. இதை பற்றி ஒரு பியூட்டிஃபுல் மூவி வந்திருக்கு, தி ஃபவுண்டர் அப்படின்னு ஒரு மூவி. அது கண்டிப்பாக பாருங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஃபவுண்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மூவி, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு ராக்ஸ் டு ரிச்சர் ஸ்டோரி, ஒரு ஏழையிலேருந்து ஒரு பணக்காரனான கதையிலேருந்து ஒரு சின்ன ஊரில் இருந்து உலகம் முழுக்க வியாபிச்சு இன்னைக்கு உலகத்தில் ஹையஸ்ட் அசட்டும் வச்சுட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அசட் வச்சுட்டு இருக்க ஒரு பெரிய பிராண்ட். இப்போ ரீசெண்டாக நேற்று அல்பேக் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய பிராண்ட், அதுவும் ஈக்குவலன் டு மெக்டானல்ட்ஸ். ஸோ when I went to சவுதி அரேபியா, மெக்டானல்ட்ஸ் இருக்கு, அல்பேக் இருக்கு பக்கத்தில். அல்பேக்கில் கூட்டம், மெக்டானல்ட்ஸ் கம்மியாக கூட்டம். பார்த்து உங்க லிங்க்டின் போஸ்ட்ல போட்டிருந்தீங்க. ஸோ அதில் இவருக்கு சாக்கோவை நம்ம லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணுங்க, 20,000 ஃபாலோவர்ஸ் மேலே வச்சிருக்காரு அண்ட் மோரோவர் இஸ் வெரி ஆக்டிவ். ஸோ அல்பேக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ லோக்கல் பிராண்ட், பட் ஆனால் இட் ஹேஸ் அ வெரி வெரி ப்ராசஸ் ஓரியன்டேஷன், வெரி குட் பிராண்டிங். பிராண்ட் புலி அப்படின்னு போட்டிருக்கீங்க, பிராண்ட் புலின்னு போட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பேர், பிராண்ட் புலி அப்படின்னு சொல்லும் பொழுது பிராண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அல்பேக்கினுடைய இல்லை, ஆக்சுவலாக எங்கள் பிராண்ட் புலியில் அந்த புலி இருக்குல்ல, அது பர்சன் கிடையாது, அது கான்டென்ட்.
ஒரு கான்டென்ட்டை வச்சு எப்படி மார்க்கெட்டை காம்படிஷனை வின் பண்ணுறது அப்படின்றதா. ஸோ பிராண்டுன்றது வந்து உங்களுடைய இமேஜ், உங்களுடைய ரெப்புடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புலி வந்து உங்களுடைய கான்டென்ட். ஒவ்வொரு கம்பெனி the content is the புலி. the content is the புலி, not the person. ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? இது திருக்குறள் பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பரியது கூர்கொட்டதாயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதில் திருவள்ளுவர் சொல்வார், யானை பெருசாக இருக்கலாம், ஆனால் புலி உருமிச்சுன்னா யானை ஓடும். ஸோ அதனால பெரிய காம்படிஷன், பெரிய மார்க்கெட், பெரிய பிராண்ட்ஸ் கூட நல்ல கான்டென்ட்டை வச்சு நீங்கள் காலி பண்ணலாம். Fantastic. I really like. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸாக வருதுங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்லிக்கிறாருமா, திருக்குறளை வச்சு அதுலேருந்து ஒரு கான்டென்ட் எடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு பாருங்க. ஸோ அதுதான் எங்கள் சதீஷ்னு சொல்கிறது. ஹலோ அல்பேக்கை பற்றி பேசுங்க, நான் வரேன்ல. ஸோ அல்பேக் வந்து ஒரு லோக்கல் பிராண்ட், பட் ஆனால் ரொம்ப அருமையாக ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டிங்கோட பண்ணி இன்னைக்கு வந்து அல்பேக் ஹஸ் கம் டு வாட் யூ கால் பாம்பே. Okay. And they're going to franchise it across India. What I'm saying is a local brand, ஒரு லோக்கல் பிராண்ட். ஈவன் இப்போ Chick-fil-A கூட யூஎஸ்ல வந்து ரொம்ப லேட் என்ட்ரி ஆகி இன்னைக்கு ஒரு லீடிங்கா போயிட்டு இருக்கு. 2800 ஸ்டோர்ஸ் நான் லாஸ்டா பார்க்கும்போது. Chick-fil-A-வா? ஆமா. மை குட்னஸ். இன்னைக்கு வந்து I want to tell you about Chick-fil-A. என்னோட ஃபேவரட், one of the favorite joints. ஆனா யாரெல்லாம் Chick-fil-A போனாங்களோ அந்த இதே தான் சொல்றாங்க. One is ethical, highly morally ethical company, number one. Number two, ஒரு சண்டே the restaurant is not open in the US. ஒரு சண்டே எப்படி யூஎஸில் சாட்டர்டே சண்டே தான் அங்கே பிஸ்னஸ் நடக்கும். ஆனால் சண்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு சாட்டர்டே ஃபுல்லாக அப்படியே மார்க்கெட்டை அப்படியே வாங்கிடுறாங்க, அப்படியே எடுத்துருவாங்க. இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, certain principles that they follow. அண்ட் அன்னைக்கு ரீசெண்டாக நான் லிங்க்டின்ல படிக்கும்பொழுது ஒரு இடத்துல தி கவுண்டரில் வந்து ஒரு பில் ஸ்டக் ஆயிடுச்சு. அண்ட் தி கஸ்டமர் ஹேஸ் டு கோ டு to take a flight, but then on the house ன்னு சொல்லிட்டு பில்லே வாங்காம கொடுக்குறாங்க. இந்த பவர் எங்கேருந்து வருது, எப்படி அதை கொடுக்கறதுக்குள்ள மனசு. So if you look at the history, அவங்க எம்பவர் பண்ணிருக்காங்க அந்த மேனேஜ்மென்ட். the manager is empowered, number one. Number two is எத்திக்கல் பற்றி பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரைனிங், அமேசிங் ட்ரைனிங் கம்பெனி. பிளஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பிசினஸ்ல, நாட் ஒன்லி ஃப்ரான்ச்சைசி, எனி டீம் பில்டிங், phenomenal amount of time and effort has to go in training to align the people with the vision. That's exactly what I'm writing in my stories. How 8 years I worked for CAD Center, and what are the components that I gave inside the company to build that company. அது ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகும்பொழுது என்னுடைய விஷனே வந்து இந்த கம்பெனியை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷனுக்கு என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி விச் இஸ் கம்மிங் அவுட் இன் லிங்க்டின். ஸோ அல்பேக் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க Chick-fil-A. இதெல்லாம் வந்து ஒரு actually we have been talking about only a strong brand which will help you to franchise it ethically. Fundamentals எல்லாம் legacy create பண்ணணும். அவங்க தான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணுன்றது என்னுடைய இது. பட் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம மார்க்கெட்டில். அதாவது இதில் நான் ஷார்ப்பாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போது வெளிநாடுகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருக்காது, அவங்களுக்கு இல்லை இன்க்ரிமெண்ட் இருக்காது. ஸோ இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து தான் ஆகணும். வரும்போது அவங்க சும்மாவும் இருக்க முடியாது, ஏற்கனவே திராம்ஸில் டாலர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸம் இன்கம் வந்து இங்கே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஆல்ரெடி அவங்களுடைய ஏஜ் எல்லாம் சரி, ஓகே நம்ம ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் மாடல் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஆனால் எந்த கம்பெனி எடுக்கணுன்றது இம்பார்ட்டன்ட். என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் யூ லுக்கிங் அட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செக்மெண்ட் எடுக்கிறோம். அதாவது சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போனேன். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடுற அந்த பழக்கம் இருக்கிறனால கிரிக்கெட் பேட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு, பேட்ஸ் பார்த்தோன்னே எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. பட் தென் அவங்ககிட்ட நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் போடணுன்னு ஆசை இருந்ததுமா,
இது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னா, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஷாப் போட்டு ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியுமான்னு அப்படின்றது வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெரி கேபிட்டல் வெரி இன்டென்சிவ், கேபிட்டல் இன்டென்சிவ். ரெண்டாவது பெருசாக இருந்தால் தான் மட்டும் தான் பண்ண முடியும். டெக்கத்லான்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தட் தே மேக், ப்ராப்ளி விசி ஃபண்டிங் அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், என்னுடைய சின்ன வயசுலேருந்து நமக்கு சர்டன் கார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ கார் பிஸ்னஸ் பண்ணீங்க, அதில் ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிங் கண்டுபிடிச்சிங்கன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு ஆக்சுவலி பை கார்ஸ் as a as a business. நான் என்னுடைய அக்சஸரீஸ் பண்ணலாம். இல்லை, என்னுடைய பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த பிராண்ட்ஸ். ஒன் இன்டர்நேஷ்னலி சக்ஸஸ்ஃபுல் ஃபுட் பிராண்ட், சாண்ட்விச் பிராண்ட், அந்த பிராண்டினுடைய ஃப்ரான்ச்சைஸி எடுத்து மிஸ்ஸரபிள் லாஸில் போய் லைஃபே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு யங்ஸ்டரை நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சீசன்டு பிஸ்னஸ்மேன், ரொம்ப நாலேஜபிள் பிஸ்னஸ்மேன், ஒரு இந்தியாவுடைய லீடிங் கார் மேனுஃபேக்சர், இந்தியன் பிராண்ட், அவங்களுடைய சர்வீஸ் சென்டரை எடுத்து கஷ்டப்பட்டு. ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, என்னென்னா இந்த கம்பெனிஸ் வந்து அவங்களால செய்ய முடியாததை, அவங்களால ஜெயிக்க முடியாத ஃபீல்டுங்களில் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிங்லாம் இறக்குறாங்களோ? அது கூட இருக்கலாம். ஏன்னா தே வாண்ட் டு லுக் அட் பெனிட்ரேஷன் இன் அ வே டு ரீச் மோர் கஸ்டமர்ஸ். ஸோ ஃப்ரான்ச்சைசிங் இஸ் அ வெஹிக்கிள், இட்ஸ் அ மெத்தட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு லோக்கல்ல ஒரு பார்ட்னர், அந்த டெமோகிராஃபி ஜியோகிராஃபி தெரிஞ்ச ஒரு பார்ட்னர், அது ஒரு இது. அடுத்தது, இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபெயில் ஆயிட்டானா எனக்கு என்ன, ஏற்கனவே அங்கே இருந்ததுனால இன்னொரு ஃப்ரான்ச்சைசியை போடலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஸோ இனிஷியல் மார்க்கெட் கேப்சரிங் வந்து ஈஸியாக நடந்துரும். ஸோ தட் இஸ் ஒன் அனதர் வே. இன்னொரு இவங்க பண்ற தப்பு, ஃப்ரான்ச்சைசி பண்ற தப்புகள் வந்து அதனுடைய ROI கரெக்டாக கால்குலேட் பண்ணாமல் இருக்கிறது, ரைட்டான ப்ராஃபிட்டபிலிட்டி, அவங்க ப்ராஃபிட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கேபிட்டலை பாரோ பண்ணியிருப்பாங்க. சதீஷ், ஒரே ஒரு இந்த நல்ல பாயிண்ட்டை நீங்கள் கொண்டு வரீங்க. எந்த கம்பெனிலையும் கொடுக்குற ROI மேட்ச் ஆகாது, அதான் ரியாலிட்டி. ஓகே, ஏன் மேட்ச் ஆகாது? எப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலும் பண்ணாது, அவங்க வந்து மோஸ்ட்லி நடக்காது. சில கம்பெனிஸில் வந்து தே ஆர் வெரி டைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டீரியர் செலவுக்கு. இப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே, இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப ஹாட்டாக அல்லது ரொம்ப காரசாரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இதில் என்னன்னா, இல்லை காரசாரமான ரியாலிட்டி, எஸ், இந்த ரியாலிட்டி அப்படின்னா ஏன் அப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு லொக்கேஷனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ஆகும், 2000 ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வேரியேஷனில் யூ வில் ஆக்சுவலி லூஸ் அவுட் ஆன் some kind of cost. ரெண்டாவது, barista is a very good coffee chain, right? We know that. அவங்க எப்படின்னா, you just pay the money, we will get the entire interiors done. அவங்க they would have squeezed the interior guy. Yeah, I mean they would have அவங்களுக்கு purchase power ஜாஸ்தியா இருக்கனால they would, and they will help they will get everything done for the franchisee lowest cost at the lowest cost possible. இதை வந்து எப்படின்னா லூஸாக விடுறாங்க பாருங்க. எனக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபீ மட்டும் கொடுத்துரு, பாக்கியெல்லாம் நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற போது, அந்த இடத்துல there's lot of scope. நீங்க சொல்றீங்களா, நான் அந்த ஃபுட் பிராண்ட் நடந்த தப்பு, அதுல இந்த தப்பு தான் நடந்தது. அந்த பிராண்ட் நல்ல பிராண்டு, அந்த மார்ஜின்ஸ் எல்லாம் கூட ரீசனபிள் மார்ஜின்ஸ் தான். பட் த கை ஹூ ஹஸ் டேக்கன் தட் ஹஸ் ஸ்பென்ட் லாட் ஆஃப் மணி ஆன் இன்டீரியர் பண்ணுவாங்க. ஏன்னா நார்ம்ஸை ஃபாலோ பண்ணா, கம்பெனி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணால் கம்மியாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக என்னன்னா, நம்ம ரொம்ப லேவிஷாக பண்ணணும், நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இது. அதனால் கல்யாணம் வாங்கி நம்ம நிறைய பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய கடை ரொம்ப நல்லா இருக்கணும், தேவையே இல்லை. பிராண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஜென்ரலாக நம்மளுடைய மனசு அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா பண்ணோம், கடத்தை வாங்கி பண்ணோம், ஆனால் ஒர்க்கிங் கேப்லேயே கையில் இருக்காது. ஃபஸ்ட்டு 6 monthsக்கு வண்டி ஓடாது. அந்த டைம்ல இந்த பணத்தை, அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அதுதான் அதுக்கு வந்து நிறைய பிசினஸ்மேன் ஜென்ரலா என்னன்னா, ஃப்ரான்ச்சைசிங்ல இந்த 6 months ஒர்க்கிங் கேபிட்டலை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அந்த கடையை போடுறத பத்தி தான் பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, போட்ட உடனே காசு வந்துடும் நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா வராது. ஸோ அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டிப்பா கையில இருக்கணும். இருந்தா தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்.
இதெல்லாம் வந்து ஜெனரலாக ஒரு பிராண்டில் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ வர கேஷ் ஃப்ளோவில் ப்ளே பண்ணிடுவாங்க. கரெக்ட். ஸோ அதில் எது ப்ராஃபிட்டு எது லயபிலிட்டின்றதை கூட புரிஞ்சிக்காம கேஷ் ஃப்ளோவில் ப்ளே பண்ணி. That is why international franchising, they teach you all these things and they have induction program before you take up a brand. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லா பிராண்ட்ஸும் கொடுக்குறாங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக சில பிராண்ட்ஸ் தான்? சார் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஆர் டூயிங் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் டுடே. ஓகே. எனக்கு தெரிஞ்சு மஹேந்திராஸ் என்ன சாய்ஸ் ஏதோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் பிராண்ட், ஹேட் ஃபென்டாஸ்டிக் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு சீசனில் they were doing very well. Cat Center had some amazing induction program which we used to do. Green Trendsல நல்ல ஒரு induction program இருந்தது. In Naturals I created the induction program for the partners. நான் ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்திருக்கீங்க இல்லை ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பிராண்டோ இல்லை அதுல உங்களுடைய அனுபவங்களோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் எடுக்கிறாங்கன்னா எனக்கு என்னுடைய மைண்டில் என்னென்னா எல்லாத்தையும் அப்ஃப்ரண்ட்டாக சொல்லணும். ஆனால் இன்றைக்கி யாருமே சொல்ல மாட்டாங்க. இது இப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது ஒன்றுமே தெரியாமல் ஆக்சுவலி யூஆர் கெட்டிங் இன்டு எ ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலாக அந்த கேள்வி தான் அடுத்ததுக்கு. அவங்களுடைய அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், ஹிடன் காஸ்ட்டு, இது பற்றி யாருமே அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்தியாவில் என்னன்னா ஃப்ரான்ச்சைசி ஃபீயை கட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா அது லாஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆஸ் அ அகடமிஷியன் who has studied franchising, I'll always say leave the option to the investor to think and come back to buy your product with love and affection to the brand. And also an understanding of the business. இது என்னன்னா ஜென்ரலாக எப்படியாவது அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடணும். ஸோ சேல்ஸ் கை என்ன பண்ணுவான்னா இருக்கிறத சார் 3 காட்டி சார் 3க்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி இது சொல்லி ஆக்சுவலாக த ஃப்ரான்ச்சைசர் டசன்ட் நோ தட் வாட் இஸ் ப்ராமிசிங். ஸோ when I was working for one of the brands, I had actually written down the entire conversation what the manager has to do and finally sign before he leaves the franchisee's place. மினிட்ஸ் போட்டு அவங்களோட கேள்வி டவுட் கேட்டு எல்லாத்தையும் எழுதி சிக்னேச்சர் வாங்கின பிறகுதான். ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஒரு பேஷனாக பண்ணேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து மேனேஜர்ஸ் அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசி கேட்க வரவங்க நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்க அவங்களுடைய எல்லா இனிஷியல் கான்வர்சேஷனையும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணி ஒரு கன்கரன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகணும் அப்படின்றீங்க. அதுதான் என்னுடைய ஏன்னா நாளைக்கு நீ இது சொல்லலை அது சொல்லலை, நீங்க கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது அது ஏன்னா franchising is actually like a marriage. True. Because I need to know you, you need to know me before I get married. True. Actually ஒரு பிசினஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி. Correct. அந்த என்டிட்டி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் சைக்கிள், க்ரோத் பேட்டர்ன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுது. பை த வே டாக்டர் சாக்கோச்சன் மத்தாய் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிங் ரைட்வேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல புக் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய எசன்ஸ் எல்லாம் வந்து லிங்க்டின்லையும் அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. சம்திங் யூ வாண்டட் டு சே அபவுட் யா. ஸோ சதீஷ், இந்த புக்கில் வந்து நான் ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ ஃப்ரான்ச்சைஸ் ஆர் ஃப்ரான்ச்சைசி. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இது வந்து மேரேஜை பற்றி எப்படி சொல்கிறீங்கன்னு. ஆக்சுவலாக என்னுடைய லைஃப்பை நான் ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைசருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவருடைய லைஃப்பையும் எனக்கு அர்ப்பணிக்கிறார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணால் தான் அநேக கஸ்டமர்ஸை நாங்கள் மீட் பண்ண முடியும். ஸோ அன்லெஸ் ஐ லைக் த பிராண்ட் ஆர் ஐ லைக் த ப்ராசஸ், ஐ ரிமெம்பர் நவ் ஆஸ் ஐ டாக், என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு சொல்லி வரும்பொழுது 2-3 ஃப்ரான்ச்சைசர்ஸை போய் பார்த்துட்டு வரும்பொழுது ஐ ஆஸ்க்ட் ஹிம், எந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரண்ட்ல இருந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் கிளியராக டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க.
அவர் சொன்னார், இந்த பிராண்டு போய் பார்த்தேன், ஆனால் எந்த பிராண்ட்லேயுமே இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் டெஃபினேஷன் இல்லை. இந்த பிராண்டில் பர்டிகுலர் பிராண்டில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கு இந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செல் அ வெரி குட் லெகசி பிராண்ட், யூ நீட் டு ஹேவ் அ குட் சேல்ஸ் பர்சன் வித் யூ who follows your process and the vision of the franchisor to the franchisee. That is very important. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து தவறாக பயன்படுத்துவாங்க இந்த சிஸ்டம்னு பார்த்தோம். ஃப்ரான்ச்சைசீஸ் அவங்களும் இந்த சிஸ்டமை தவறாக பயன்படுத்தி நல்ல பிரின்சிபல் கம்பெனிஸை டிஃபீட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். நான் ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஷாப் பண்ணப்போ ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் போய் பார்த்தாக்கா அந்த ஒரு பிராண்டுக்காக நாங்கள் உள்ளே நுழைஞ்சேன். ஆனால் அங்கே போனால் அந்த பிராண்டை தவிர நிறைய ப்ராடக்ட்ஸையும் உள்ளே வச்சுட்டு ஆக்சுவலாக அதை வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பிராண்ட் போர்டு அங்கே இருக்குதோ அதுக்கு அந்த பொருளை விற்காமல் அவங்களுக்கு ஹை மார்ஜின் வர விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய, அதுவும் எஸ்பெஷலி ஹெல்த் கேர் சர்வீசஸ், எஜுகேஷன் சர்வீசஸ், எனி சர்வீஸ் இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லை. இது எதனால் இந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க உள்ளாகிறாங்க? ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சதீஷ். என்னன்னா ஃப்ரான்ச்சைசிங்கில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஸ்குவீஸ் ஆகும் பொழுது அடிஷ்னலாக சில பேர் கேட்பாங்க. அவங்க சர்வைவல்காகவே அதை பண்ணுறாங்க. சர்வைவல்காக பண்ணக்கூடிய ஆமா, இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த மெக்டொனால்ட்ஸ் வந்து ரேக்ராக் கூட அந்த மெக்டொனால்ட்ஸ் பிரதரோட இது பண்ணும்பொழுது ரொம்ப சின்ன மார்ஜின் இருக்கும் பொழுது அந்த ஒரு மில்க் ஷேக் விற்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்பாரு. அப்போ கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இவ்வளோ அவர் வந்து அந்த பிராண்டே ஒரு காலத்துல டேக் ஓவர் பண்ற மாதிரி. அப்சல்யூட்லி. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பேக்கு நான் போகும் பொழுது எஜுகேஷன் சென்டர், அந்த இடத்துல ஐ சி லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ஆக்சுவலி ஸ்டடிங் இன்டீரியர் டிசைன் கோர்ஸ். ஆனால் இன்டீரியர் டிசைனுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது படிக்கும் பொழுது நான் யோசிக்கிறேன், ஏன் இதை படிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம கம்பெனியில் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் இல்லை, இதை கிரியேட் பண்ணால் ஏன் நமக்கு அடிஷ்னல் ரெவன்யூ வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பி வந்த பிறகு ஐ எம் டெல்லிங் த கம்பெனி, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன்னு, இதை ஏன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது கம்பெனி லிசன் டு மை தாட்ஸ் அண்ட் இமீடியட்லி we formed an interior design company and then we started the course. So opportunity அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது. இதே ஃப்ரான்ச்சைசி சொல்லும் பொழுது நம்ம கேட்கல அப்படின்னும் பொழுது ஃப்ரான்ச்சைசியோட டெம்டேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றது இது ஒரு கான்செப்ட். கரெக்ட். அதாவது மார்ஜின்ஸ் கம்மியாக இருக்குது, பிஸ்னஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த சமயத்தில் வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு அவங்க சஜஸ்ட் பண்ண, இதை அவங்க கேட்காம போனாங்கன்னா அவங்க சரி உங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்படின்றது அது தப்பு ஆக்சுவலாக. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, ஃப்ரான்ச்சைசரோட நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸிங்கில் ஏதாவது பண்ணலாம், இல்லை அட்வர்டைசிங் மோர் கஸ்டமர்ஸை கொண்டு வர்றதுக்கு ஃப்ரான்ச்சைசர் கிட்ட கேட்டு நீங்க என்ன எனக்கு அடிஷ்னலா பண்ணுவீங்க வாக் இன் கிரியேட் பண்றதுக்குன்றத நெகோஷியேட் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலா இட்ஸ் நாட் an ethical way of doing. அதாவது 2 பிசினஸ் பீப்புள் ஜாயின் பண்றதே வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு. அப்சல்யூட்லி. ஸோ இவர் சொல்றது அவர் கேட்கணும், அவர் சொல்றது இவர் கேட்கணும். சம்வேர் தே ஹேவ் டு ஃபைண்ட் அ ஆப்டிமம் ரிலேஷன்ஷிப். என்னுடைய புக்ல தான் எழுதியிருக்கேன், பியூப்பிள் டீச்சர் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஏன்னா இனிஷியலாக வரும்பொழுது அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃப்ரான்ச்சைசி நமக்கு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க தான் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க தான் ஃப்ரண்ட் லைன். எனி கம்பெனி ஹூஸ் லிசனிங் டு த ஃப்ரான்ச்சைசி will grow itself. For example, when McDonald's came to India, we did not have what you call the veg burgers. But இன்னைக்கு பன்னீர் பர்கர் இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு த மார்க்கெட் they were able to make
the The choices, Indian flavors oda, the Indian flavors were actually even KFC னுடைய அந்த ரைஸ் பவுல். கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காது. பட் ஆனால் அக்கார்டிங் டு த மார்க்கெட், நீங்க அந்த அல்பைக்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சொன்னீங்கல்ல, அதுவும் சரி சிக்ஃபிலேவும் சரி, நான் இந்த ஆங்கிள் அவங்கள பார்க்குறேன். அந்த பிராண்ட்ஸ் வந்து கல்ச்சுரலி ரூட்டடா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலால் மீட், இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸாக இருந்தாக்கா ஹலால் மீட்டு அந்த செக்மெண்ட். இப்போ ஏன்னா மெக்டொனால்ட்ஸில் வந்து ஹாம்பர்கர் உண்டு. ஸோ ஆனால் கல்ஃப் கண்ட்ரியில் ஹாம் வந்து பீப்புள் டோன்ட் கன்சியூம். ஸோ அதனால் கல்ச்சுரலி ரூட்டடாக ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது கூட அவங்களுக்கு வந்து அது கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா தான். கல்ச்சுரலி கனெக்ட் பண்ணி லோக்கல் ஃப்ளேவர் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம லோக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா கீதம் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க, சங்கீதா ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க, ஆனந்த பவன், அடையார் ஆனந்த பவன் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான்வெஜ்னா நிறைய பேர் ஜூனியர் குப்பண்ணா, தலப்பாக்கட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பிராண்ட்ஸாக கிரியேட்டட், நல்லா கிரியேட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெகசி இருக்கு. there is a legacy behind these brands. கேள்வினா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி சொல்றத ஃப்ரான்ச்சைசார் கேட்டாங்கன்னா பிசினஸ் டெவலப் ஆகும். சில சமயத்துல ஃப்ரான்ச்சைசி சொல்றது அன்ரீசனபிளா இருக்கும். அன்ரீசனபிளா இந்த சென்ஸ் என்னன்னா, ஃப்ரான்ச்சைசாருக்கு வந்து they have multiple outlets. For them, whatever smallest idea also will cost very heavy capital investment for them. So அதனால அவங்க வந்து அதை கேட்க முடியாம போகும். அப்போ அந்த டைம்ல ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து கோவப்படுவாங்க. அது கோவப்படுறதுனால அவங்க தப்பா நடந்துக்கலாமா? இல்ல I don't understand. It's a very good valid question. நான் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைசி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கேட்குறாங்க. என்னுடைய டெரிட்டரியில் இந்த ப்ராடக்ட் அதிகமாக கேட்குறாங்க, நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் பர் கம்பெனி ரூல் வைக்க முடியாது. பட் ஆஸ் அ மேனேஜர் of the franchising business, it's my responsibility to go back and tell the company, look, my franchisee is asking for these kind of products. Now, the next thing that the franchisor should do is to evaluate amongst the franchisees, asking the question or sending a questionnaire and getting a feedback saying that in the product enough market இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். அப்படியே இருங்க. ஒன்று. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ராடக்ட் ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு வாங்குறதுனால ப்ரைஸ் குறையுமா? குறையாது. பட் ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைஸரால் கண்டிப்பாக குறைக்க முடியும். பிகாஸ் இஸ் கோயிங் டு லுக் அட் 100 அவுட்லெட்ஸ்க்கு வேண்டியதான காரியத்தை இன் ஒன் ஷாட் இஸ் கோயிங் டு பை ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ திஸ் டிசிஷன் மேக்கிங் வில் ஹெல்ப் த ஃப்ரான்ச்சைசி. ஆனால் அதை பண்ணுறதுக்கூடிய டைம் ஃப்ரேம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டைமும் கேபிட்டலும் எஃபர்ட்டும் ஃப்ரான்ச்சைஸர் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். இதுல என்ன அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசிங் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ என் கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோல என்ன நடந்தது அதுக்கப்புறம்? We introduced the new product across all branches. Is that a correct method? It is, because every other franchisee has been asking for it. Okay. But this particular person has been pushing it. For example, அந்த மாதிரி இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து கேக்குறாங்க, அவங்க கேட்குறது அந்த ரீஜனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அது வந்து அக்ராஸ் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அசார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் அசார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு கடைக்காக பண்ண முடியாது. ஸோ we'll have to tell them it is not possible. But என்னதான் சொல்யூஷன்? if it is a valid thing, then they will create it. அதே மாதிரி எத்தனை கடை இருக்குன்றத கண்டுபிடிப்போம். ஓகே, அதே லொக்காலிட்டி, அதே ஏரியாவில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒன் பர்டிகுலர் ரீஜன், ஒரு பர்டிகுலர் ரீஜன், அந்த ரீஜனுக்கு 10 ஸ்டோர் இருந்ததுன்னா 10 ஸ்டோருக்குன்னா ஐ கேன் இன்வெஸ்ட் ஒரு ஃப்ரான்ச்சைஸரால. ஆனால் ஒரு ஸ்டோருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரோட்டோடைப்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்களா? ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதை ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பர்టిక్యులர் பார்ட்னர் கிட்ட மட்டும், ஒரு பார்ட்னரோட மட்டும் ஒரு எக்சர்சைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்க ஜெனரலா. பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கெட்டிங்ல அத பண்ணுவீங்கல்ல. மார்க்கெட்டிங்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவீங்க. சோ அது வந்து ஒரு பார்ட்னர் வந்து ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, ஒரு இன்னோவேட்டிவா இருக்கு, ஓகே நான் உங்களோட ட்ரை பண்றேன், இவ்வளவு பட்ஜெட் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்லயும் பண்றது பெட்டர். It is good to evaluation, always taking feedback from the franchisee
இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரான்ச்சைசிங் கம்பெனி அப்படின்னா லிசனிங் டு த ஃப்ரான்ச்சைசி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த நீங்கள் சொல்கிறீங்க வெரி வேலிட் பாயிண்ட். ஃப்ரான்ச்சைசி சொல்கிறத ஃப்ரான்ச்சைஸார் கேட்கணும், ஃப்ரான்ச்சைஸாருடைய இன்சைட்ஸ், அவங்களுடைய விஷயங்களை இவங்க கேட்கணும், 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இதுக்கு மேஜர் பாட்டில் நெக்காக இருக்கிறது நான் பியூரோக்ரஸின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பியூரோக்ரஸின்னு சொல்கிறத விட காம்ப்ளிகேட்டட் ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லலாமா? எல்டர் பிரதர் அப்ரோச். நான் ஃப்ரான்ச்சைசர், நான் சொல்றத நீ கேளு. பிக் பிரதர், ரைட்? பிக் பிரதர் ஆட்டிடியூட் வந்து எப்படின்னா நான் சொல்றத நீ கேளு அப்படின்றது. பட் ஆக்சுவலி அது இருக்கக்கூடாது. நீ இந்த ஒரு கடை தான், நான் 1000 கடை வச்சு அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் வந்துடுச்சுனாலே பிராண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கீழே விழுறதுக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஃப்ரான்ச்சைசி ஆனால் எல்லாத்தையும் நம்ம சர்வ் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தேர் ஷுட் பி அ இமெயில் ஐடி which is created for the franchisee to write back to the franchisor. நான் ரன் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, இதை கொலாட் பண்ணி R&Dக்கு நான் கொடுப்பேன். அதுக்கு ஒரு மீட்டிங் பண்ணி இந்த விஷயத்தில் சக்கோ பர்சனலி ஐ எம் ரியலி பிளஸ்ட் டு ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் டாலி. ஸோ பத்மஸ்ரீ மிஸ்டர் பரத் கோயங்கா, அவர் வந்து டாலிக்கு வந்து ஹீ இஸ் ஹேவிங் மோர் தென் 25,000 பார்ட்னர்ஸ் இன் இந்தியா. And the way the company listens to us and the way the relationship managers அவங்க அப்ரோச் பண்ணுறது ரிமார்க்கபிள். த சேம் வே நான் ஹிந்துடைய ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கும்பொழுதும் அவங்களுடைய GM லெவல்லேருந்து CEO லெவல்லேருந்து எல்லாருமே வந்து அதை கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. தே லிசன், தே ட்ரை டு ஹெல்ப் அஸ். ஸோ இந்த விஷயத்தில் நான் உண்மையிலுமே ரொம்ப கிஃப்டட். ஸோ சதீஷ், இதனுடைய பேர் தான் கல்ச்சர் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங்னு சொல்லுவோம். A company's culture has to be franchisee friendly, but that doesn't mean that the franchisee takes advantage of the franchisor. Rules and regulations will be strict, but the attitude to listen should be at a high priority. எவ்வளோ பெரிய பிராண்ட், எவ்வளோ the people are reachable. The MD of Tally, Mr. Tejas Goenka, is reachable to any partner, எனி பாயிண்ட் ஆஃப் டைம். எந்த டைம்ல ஃபோன் பண்ணாலும் தே ஆர் ரீச்சபிளா இருப்பாங்க. தே வில் லிசன், தே வில் ஹெல்ப் த பார்ட்னர்ஸ். இப்போ அப்படிதான் இருக்காங்களா? அஃப்கோர்ஸ், என்ன சொல்றது, கண்டினியூஸா டிராவல் பண்ணுவாங்க. இப்போ அப்படிதான் இருக்காங்க அவங்க. இட்ஸ் an amazing trait actually. So I think you have a very good experience of working with brands, but எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் 30 years ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசி till about last year வரைக்கும் இருந்தார். Any decision that we take, அவரை ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. ஏன் அதை செக் பண்ணுறாங்கன்னா, as a franchisee perspectiveல என்ன நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் ரோல் பண்ணும்போது மார்க்கெட்டிங் எக்ஸாக்ட்லி இதை பண்ணும்பொழுது இனிஷியலி ஒன்று, இட்ஸ் a respect given to that person who trusted and came as a first franchisee. Number 1. Number 2, different markets we also have leaders. So we ask the leaders, what do you think about this? It's only an information, but you might even see a completely, totally different, way of interacting with them, or not even launching the product because of certain reasons. Can happen. But the respect that you give to the franchisee is very important. தேங்க்யூ சாக்கோ. இந்த எபிசோட் மூலமாக, இந்த பிளேலிஸ்ட் மூலமாக, ஃப்ரான்ச்சைஸின்றது பெரிய கடல், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் வந்து எப்போ ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு எப்போ ரெடி ஆகுறாங்க, அதில் என்னென்னலாம் நுவான்சன்ஸ் இருக்குது, அதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன இருக்குது, எப்படி லீகல் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது, பிஸ்னஸ் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது, பீப்புள் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கம்மிங் எபிசோடில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை த வே, ஐ வாண்ட் டு கிவ் another shout out ஃபார் சாக்கோஸ் புக். அண்ட் இன்னொரு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தமிழுக்கு மலையாளத்துலலாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் more people will benefit out of it. And we will continue to talk. And
வியூவர்ஸ் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் இருக்கு. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி வந்து 50,000 ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக we will have a lot of conversation. questions அதாவது if you put comments on the comment sessions, நெக்ஸ்ட் எபிசோட்ல அதுல இருந்தே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். And we can give our FAQ மூலமா ஆன்சர் பண்றது நல்லா இருக்கும். ஆன்சர் பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. And we want to do this because at any point of time we require partners to collaborate. ஓகே, அந்த பார்ட்னர் வந்து என்ன மாதிரியான வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு கொலாபரேட்டிவ் மார்க்கெட், கொலாபரேட்டிவ் சிஸ்டம் தான் ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்டில், ஃப்ரான்ச்சைசி மாடலில் நிறையா தப்புகள், தவறுகள், தகராறுகள் இருந்தால் கூட வேறு வழி கிடையாது. திஸ் இஸ் ஹவ் இட் ஹாஸ் டு க்ரோ, இல்லையா? இப்படிதான் இருக்கும். ஆனால் ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி ரொம்ப சூஸியாக, அதாவது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் சென்னையில் இருக்கேன்னா, சென்னையில் ஃபுட்டில் யார் டாப் 10ல் இருக்கா? இந்த பிராண்ட்ஸ் ஆல்ரெடி இந்தியாவில் என்னுடைய இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடையாறில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடையாறில் இந்த பிராண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கா? அப்படி இல்லைன்னா கேன் ஐ டேக் திஸ் பிராண்ட் அண்ட் கம்? இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணிங்கன்னா மேபி யூ வில் பி. KFC ஆல்ரெடி இருக்கு. உங்களுடைய ஃப்ரான்ச்சைசிங் கன்சல்டிங் பிராண்ட், அது பேர் என்ன? ஃப்ரான்ச்சைசிங் ரைட்வே. பிரில்லியன்ட் நேம். ஆக்சுவலி அதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய என்ன சதீஷ், பேசிக்லி நீங்கள் எப்படி உங்களுடைய பாட்காஸ்ட்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான், நீங்கள் the way you speak, articulate and bring the right things to the right content கொடுக்குறீங்களோ. why I named my company as Franchising Rightway அப்படின்னா, ராங் வே இருக்கு. அந்த ராங் வே நான் பண்ணக்கூடாது. என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் அந்த மாதிரி நான் பண்ணவும் மாட்டேன். ஐ வில் டை as a franchising guy in India. Okay. That is my core ethics and values. So he is traveling a lot. Anybody wants to invite him for speaking engagement or whatever the thing. And Chacko is traveling a lot. Utilize his service. And next episode we will again meet. And thank you so much. You also. Thank you very much. BrandPuli.com பிஸ்னஸ்மேன், கிரியேட்டர், இவங்க 2 பேரும் ஒரு காம்படேட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.